Hi friends, welcome to Tulasi Priya Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடான சுவையான பிரெட் பஜ்ஜி தான் செய்ய போறோம். ஒரு 3 நிமிஷம் போது இது செய்யறதுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் கிச்சன் பக்கமே போகாதவங்களுக்கு கூட இந்த பஜ்ஜி செய்யறது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கும். 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கிறேன். ரெண்டு பொருளை வச்சு இந்த பஜ்ஜி வந்து சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் இப்போ வந்து நம்ம பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து 2 கப்பு மாவு தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பஜ்ஜி அதிகமாக செய்ய போகிறதா இருந்தால் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இப்ப நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப திக்கா இல்லாம நார்மலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கும். கெட்டி கெட்டியா இல்லாம மாவை நல்லா கலந்துக்கிடலாம். இந்த பக்குவத்துல மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவு இந்த மாவுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போறதுக்குள்ள போதும் ஆயிரும். பஜ்ஜி சாப்பிட்ற ஆசையே போயிடும். பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிரெட்டை வச்சுதான் பஜ்ஜி செய்ய போறோம். இந்த 4 சைடு இருக்கிற ஓரத்தை மட்டும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 5 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 பீஸா வந்து கட் பண்ணிக்கிறேன். பிரெட் வந்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, 2 பீஸா வந்து கட் பண்ணிட்டோம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்றதுனா கூட கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு வடச்சட்டியை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து இப்ப லைட்டா சூடாகட்டும். எண்ணெய் வந்து இப்ப சூடாயிருச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சுட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல வந்து டிப் பண்ணிக்கலாம். பிரெட் ஃபுல்லாவுமே நல்ல மாவு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ வந்து இதை எண்ணெயில போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். மீடியம்ல வச்சு பண்ணும்போது தான் மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகும். இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பிரெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. எண்ணெய் கொதிக்கிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க பிரெட்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். வடச்சட்டி வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் 2 வந்து போடுறேன். பெருசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து 3 கூட போட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான பிரெட் பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாவுலயே நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் வந்து போடலாம். சூப்பரா இருக்கும். இது கூட வந்து நம்ம சாஸ் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி பிரெட் பஜ்ஜி வந்து சூடா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.